தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்களா? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் மும்பையில் நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல 20 லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா, கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல்காரன்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தா வாங்கினவன்? எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? நான் வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். நேத்து விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூசா சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கில போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க. நீ பாரு, உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவி பலியாயிட்டான், அவ்வளவுதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க, எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கில்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்கள்ல விற்குது, கல்லூரி முன்னாடி விற்குது, பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்குது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை வேலையை விட்டு நீக்குவேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது. எப்படி இருக்கு? எப்படி நீங்க எப்படி ஆட்சி முறை இருக்கு? நம்ம குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். எப்படி? அப்ப நீங்க இங்க ஒரு அவசர ஊர் ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்கள. ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது.